இது பாருங்கள், பாப்புலேஷன் பேஸ் சம்ஸ்லாம் இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, the population of Ludhiana city increases by 20% annually. ஸோ வருஷம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து 6. இஃப் இட்ஸ் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இஸ் 8,47,000. அதாவது இப்போ வந்து பாப்புலேஷன் 8,47,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வருஷம் கழித்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது பேசிக் சம்மு. ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும், p × 1 + r/100 whole power n. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 847,000 இன்ட்டு அடுத்த ஸ்டெப்பு இங்கே வந்து 1 + 20/100ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தால் 120/100ன்னு வரும். பவர் வந்து n வந்து 2 இயர்ஸ்னால 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். சரிங்களா? அடுத்து கீழே இருக்க ஜீரோஸ் அடிச்சிருங்க. ஓகே, இப்போ மீதி வந்து 847,000 இன்ட்டு 12 × 12 144. சால்வ் பண்ணால் வந்துடும். 7 4 28, 4 4 16 18, 8 4 32 33, 0 8 8 3 3 0 7 4 8 0 8 16. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 680. ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் 680 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அதாவது 8,47,000 பாப்புலேஷன் இருக்கிறது 20% இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 2 வருஷத்தில் 12,19,650 பேராக மாறிடுவாங்க. ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த சம் பாருங்கள். இது ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின் தான். இந்த சம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஈஸியான சம் தான். கொஞ்சம் அதாவது கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜஸ் 4,000. அதாவது ஒரு வில்லேஜில் 4,000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதில் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இன்க்ரீசஸ் பை 10% அண்ட் 20% ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஆண்கள் 10% இன்க்ரீஸ் ஆகுறாங்க, ஃபீமேல்ஸ் பெண்கள் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 4,500 பேர் ஆயிடுறாங்க. அதாவது பாப்புலேஷன் வில்லேஜ் பிகம்ஸ் 4,500 அப்படிங்கிறாங்க. ஸோ வாட் வாஸ் த நம்பர் ஆஃப் மேல்ஸ், அதாவது ஆண்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இந்த கொஸ்டினை வந்து அப்படியே ஃபார்முலாவாக எழுத பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, ஆண்கள் பெண்கள். இங்கே ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோன்னு சொல்லலை. ஸோ அதனால் ஆண்களை எக்ஸாகவும் வச்சுக்கலாம், பெண்களை ஒய்யாக வச்சுக்கலாம். இங்கே எழுதுகிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு மேல். எக்ஸ்னால் ஆண்கள், ஒய்னா பெண்கள். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் சேர்த்தா 4,000. ஸோ 4,000 பேர் இருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் சேர்த்து 4,000 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் லைனுக்கு இதுதான் அர்த்தம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்கள் 10% இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ 10% இன்க்ரீஸ் ஆகுனா 110/100. அதாவது ஆண்கள் 110/100 ப்ளஸ் பெண்கள் அதாவது 20% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ 120/100. சரிங்களா? அதாவது இப்போ இந்த மாதிரி அதிகமாக ஆனதுக்கப்புறம் மொத்தம் வில்லேஜ் ஒரு கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4,500 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினை வந்து நம்ம அப்படியே ஃபார்முலா மாற்றிட்டோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்கள் கேட்டிருக்காங்க, ஆண்கள் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கொண்டு வருதுன்னா, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கனாலே போதும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இது ஃபுல்லாக எல்சிஎம் எடுத்துடலாமா? பாருங்கள், எக்ஸு 110 ப்ளஸ் ஒய் 120. சரிங்களா? கீழே 100 100 காமன் 100. சரிங்களா? அது கிராஸ் மல்டிப்ளை ஆகிரும். ஸோ 4,500 இன்ட்டு 100 போட்டோங்களா? இந்த கீழே இருக்கிற 100 வந்து மேலே போயிடுச்சு. அடுத்து ஓகேங்களா, இது சிம்பிள் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷனை சின்னது பண்ணிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணிடலாம். சரிங்களா? எனக்கு நியூ பேஜ் போயிடுவோம். அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4,000. இதை
எக்ஸ் ஈக்குவல் டு 4000 மைனஸ் ஒய்ன்னு எழுதலாமா? சரிங்களா? ஸோ இதை தான் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4000 மைனஸ் ஒய் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து அந்த இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்ல, அதில் எக்ஸ் இன்ட்டு 110 ப்ளஸ் ஒய் இன்ட்டு 120 ஈக்குவல் டு 450000. சரிங்களா? இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 4000 மைனஸ் ஒய்வா, 4000 மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 120 ஈக்குவல் டு 45. அவ்வளோதான். இதை அப்படியே சால்வ் பண்ணுறோங்க. ஸோ 4000 எக்ஸ் மைனஸ் எக்ஸிங் வராது 110. எக்ஸுக்கு பதில் தானே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 110 மைனஸ் 110 ஒய் ப்ளஸ் 120 ஒய் ஈக்குவல் டு 4500. இது பாருங்கள், 120ல் 110 போயிடுச்சுன்னா 10 10 ஒய்ன்னு வந்துடும். ஸோ இது பாருங்கள், ஸோ 10 ஒய், அதாவது 120 ஒய்யில் 110 ஒய் போயிடுச்சுன்னா 10 ஒய். இது வந்து 44 11 இருக்குங்களா, 44 1 2 3 4 4 ஜீரோஸ் ஈக்குவல் டு 454. ஓகேங்களா? ஸோ இது இப்படி வந்துச்சுன்னா மைனஸா. ஸோ 10 ஒய் 45 2. ஓகேங்களா? ஸோ இது மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இன்சைட் ப்ளஸ் இருக்குது, அந்த சைட் போகணும்னா மைனஸு 0 0 0 0 1. சரிங்களா? ஸோ 10 ஒய் வந்து எவ்வளோ, 10,000. ஸோ ஒய் ஈக்குவல் டு 1000. அப்போ பெண்கள் வந்து கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, ஆண்கள். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துடுமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4000னா இங்கே எழுதுற பாருங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4000னா ஒய் வந்து 1000. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1000 ஈக்குவல் டு 4000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4000ல் 1000 போனால் 3000. ஸோ ஆண்கள் வந்து இந்த கிராமத்தில் 3000 பேர் இருக்கிறாங்க. ஆப்ஷன் பி. பார்த்தீங்களா? இந்த கொஸ்டின் வந்து பார்க்குறது தான் பெருசாக இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு அப்படி ஃபார்முலாவை மாற்றினீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அடுத்த சம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா 5% ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் டவுன் டைட் பிகாஸ் ஆஃப் எபெண்டமிக். ஒரு நோய் வந்து 5% பீப்புள் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 8% ஆஃப் ரிமைனிங் பாப்புலேஷன் பேனிக்டு அண்ட் லெஃப்ட் த டவுன். 8% மக்கள் வந்து என்னென்னா பயந்துக்கிட்டு வெளியேறிட்டாங்க. இவங்க அதாவது 5% இறந்ததுக்கப்புறம் 8% போனதுக்கப்புறம் மீதி வந்து 88,274 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைண்ட் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த டவுன் அட் த பிகினிங். ஆரம்பத்தில் அந்த வில்லேஜில் வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கஷ்டமான சம்பளம் கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் எவ்வளோ, ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது. கடைசி பாப்புலேஷன் எண்டு வந்து 88,274 பேர், இது தெரியும். சரிங்களா? ஸோ இது அப்படியே எழுதிக்குவோம். பாப்புலேஷன் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு என்னாச்சு, 5% இறந்துட்டாங்க. ஸோ 5% இறந்துட்டால் மீதி எவ்வளோ பேர் இருப்பாங்க, 95% தானே. சரிங்களா? அதனால் 95/100. அடுத்து 8% வெளியே போயிட்டாங்க. 8% வெளியே போயிட்டாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்காங்க, 92. ஸோ 92% இருக்காங்க. ஸோ இது போக தான் வந்து பார்த்திங்கன்னா 88,274 பேர். சரிங்களா? அவ்வளோதான். அந்த கொஸ்டினை வந்து நம்ம அப்படியே ஃபார்முலாவை மாற்றிட்டோம். இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்ம ஒரிஜினல் அவங்க கேட்குற பாப்புலேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ என்ன சொல்கிறாங்க, பாப்புலேஷன் நமக்கு தெரியாது. ஸோ மீதியெல்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. 88,274 இன்ட்டு அந்த கீழே இருக்கிற 100 மேலே வந்துடும்.
டிவைட் பை 92 இன்ட்டு 95. சரிங்களா? இந்த 92 95 மல்டிப்ளை பண்ணி இதோட அடிக்க பாருங்கள். சரிங்களா? 92 இன்ட்டு 95 எவ்வளோ? 10. 9 5 சார் 45. 46. 9 2 18. 9 9 81 82. சரிங்களா? 0 14 6 7 8740 வருது கீழே. சரிங்களா? மறுபடியும் எழுதுகிறேன். 8 8 100 டிவைட் பை 100 கீழே 8740. இந்த 0 அடிச்சிருங்க. இது டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக டிவைட் ஆகும். 88 274 874 1 டேபிளா? 874 7 போகாது 8 7. ஸோ இந்த 4க்கு 84 அடியாது. ஸோ ஒரு 0 போட்டுக்கிறோம். 4 மறுபடியும் 1. ஸோ 8740. ஸோ ஃபுல்லாக டிவைட் ஆகிடுது. ஸோ இது அடித்தோம்னா மேலே 101. ஸோ 101 இன்ட்டு 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 101 00 00. சரிங்களா? அதாவது ஒரு கீழே அந்த ஒரு 0 அடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர் வந்து 101 00. இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஸோ அடுத்த சம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, த பாப்புலேஷன் ஆஃப் அ வில்லேஜ் இன்க்ரீஸ் ஃப்ரம் 18,000 டு 22,500. அதாவது ஒரு வில்லேஜில் 18,000 பேர் இருந்தாங்க. 18,000 பேர்த்துலேருந்து 22,500 பேராக மாறிட்டாங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜாக மாறி இருக்கு? வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ்? எத்தனை பர்சன்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம்? ஆரம்பத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் கேட்டிருப்பாங்க, இல்லை வந்து கடைசியாக எவ்வளோ பாப்புலேஷன் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இங்கே வந்து டைரெக்டாக பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்கிறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? அந்த ஃபார்முலா என்னென்னா, ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூ இன்ட்டு 100. இதுதாங்க ஃபார்முலா. அதாவது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான். சரிங்களா? ஸோ கொடுத்ததை வச்சு போடுவோமா? இங்கே ஃபைனல் வேல்யூ என்ன? 22,500. இனிஷியல் வேல்யூ எவ்வளோ? ஆரம்பத்தில் 18,000 பேர் இருந்தாங்க. மறுபடியும் இனிஷியல் வேல்யூ தான், 18,000 பேர் இருந்தாங்க. இன்ட்டு 100. சரிங்களா? இது ரெண்டும் மைனஸ் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 4,500 வருது. டிவைட் பை 18,000 இன்ட்டு 100. ஜீரோஸ் அடிச்சிருங்க. அடுத்து ஜீரோஸ் அடிச்சிருங்க. ஸோ இது ரெண்டும் சால்வ் பண்ணுங்கள். இது என்ன 9 டேபிளா? 450 9 டேபிள் வருது. 18 9 டேபிள் வருது. சரிங்களா? 9 இன்ட்டு 2 18. இங்கே 50. ஸோ 50 வந்து 2ஆல் போணுச்சுன்னா 25. ஸோ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 25%. அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. சரிங்களா? இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ டிவைட் பை இனிஷியல் வேல்யூ இன்ட்டு 100. இந்த ஃபார்முலா போட்டோம்னா ஆன்சர் ஒரு ஸ்டெப்பில் வந்துடும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, 62% ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் இஸ் எஜுகேட்டட். அதாவது 62% வந்து படிச்சிருக்காங்க. இஃப் த நம்பர் ஆஃப் அன்எஜுகேட்டட் பீப்புள் இஸ் 24,567. அதாவது 24,567 பேர் வந்து படிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எஜுகேட்டட் பீப்புள் வந்து எவ்வளோ, படித்தவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது அப்படியே எழுதுங்க. ஸோ எஜுகேட்டட் ஈன்னு வச்சுக்குவோமா? படித்தவங்க 62%. ஓகேங்களா? அடுத்து என்ன சொன்னால், அன்எஜுகேட்டட் யூஇன்னு எழுதிக்குவோம். 24,567 பேர். ஸோ இதுலேருந்து என்ன தெரியணும்? இங்கே பாருங்கள், இந்த 2 லைன் தான் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே எழுதிட்டோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. படித்தவன் வந்து 62%னா படிக்காதவன் மீதி எத்தனை? 100லேருந்து 62 கழிங்க 8 38. ஸோ 38% தானே படிக்காதவன்.
சரிங்களா? ஸோ ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது ஆண்கள், அதாவது இதுக்கு முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா, ஆண்கள் இவ்வளோ, பெண்கள் இவ்வளோன்னு நம்ம தனியாக பிரித்து போட்டோமா, அதே மாதிரி தான். இங்கே படித்தவன் 62% சொல்லிட்டான். இப்போ மீதி எவ்வளோ? மீதி இருக்கிறவன் தானே படிக்காதவன். மீதி எப்படி கண்டுபிடிக்கிறது? 100லேருந்து கழிச்சவொன்னே மீதி வந்துடுமா? 38% படிக்காதவங்க. ஸோ இதிலேருந்து மக்கள் மொத்த தொகையிலேருந்து 38% கண்டுபிடிச்சோம்னா இந்த நம்பர் வந்துடுமா? ஸோ மொத்தம் எப்படி எழுதுறது? டோட்டல்னு எழுதிக்கலாம். ஸோ டீன்னு எழுதுங்க. ஸோ டி இன்ட்டு 38/100 ஈக்குவல் டு 24,567. கரெக்டுங்களா? அதாவது மொத்த மக்கள் தொகையில் 38% படிக்காதவங்க. அந்த 38% படிக்காதவங்க மொத்தம் எவ்வளோ? தொகை வந்து 24,567. கரெக்டுங்களா? ஸோ அதாவது இன்டைரக்டாக வந்து இந்த டீட்டெயில் இருக்குது, அது வெளியே நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எடுத்தோம்னா, அதாவது இந்த சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்? மொத்த மக்கள் தொகை கண்டுபிடிச்சிடலாம். அதிலிருந்து மறுபடியும் படித்தவங்க எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ மறுபடியும் எழுதுறேன் பாருங்கள். மொத்தம் டி வந்து மொத்தம் 38/100 ஈக்குவல் டு 24,567ங்களா? ஸோ இது இந்த சைடு கொண்டு போயிருங்க. என்ன வரும்? டி ஈக்குவல் டு 24,67 இன்ட்டு 100 டிவைட் பை 38. இதுதான் மொத்தம் மக்கள் தொகை. இதில் என்னென்னா, நிறைய பேர் இங்கே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. அதான் மொத்தம் வந்து எவ்வளோ, எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? இது சால்வ் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லேட் ஆகும். சரிங்களா? இந்த நம்பர் இப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறான்? 62% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுதானே இப்போ படித்தவங்க. அவன் கேட்குறது படித்தவங்க எத்தனை பேர், அதாவது கரெக்டாக நம்பர் கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு டீட்னா மொத்தம் மக்கள் தொகையிலேருந்து 62 டிவைட் பை 100 அப்படின்னு போட்டோம்னா இங்கே ஒரு நம்பர் வரும். இந்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டி தான் சால்வ் பண்ணி இங்கே போகும்போது இது பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். நம்ம என்ன பண்ணோம்னா இதை அப்படியே வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போங்க. ஏன் எடுத்துகிட்டு போக சொன்னால் பாருங்கள், அடிக்கிறது ஈஸியாக வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், எழுதுகிறேன். 24,567 இன்ட்டு 100 டிவைட் பை 38 இன்ட்டு 62 டிவைட் பை 100. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஏன் இது அப்படியே எழுத சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த 100 அணிஞ்சிருச்சா? இங்கே 2ஆம் வாய்ப்பாடில் போகுமா? 31. ஸோ இங்கே வந்து 1 9 19. பாருங்கள், இதே வந்து இங்கே நார்மலாக என்ன பண்ணுவீங்க? இது 100ஆல் பெருக்கி மறுபடியும் 38 வகுத்து மறுபடியும் இந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் வகுக்கணும். சரிங்களா? எவ்வளோ ஸ்டெப்பு கம்மி பண்ணணுமோ அவ்வளோ ஸ்டெப்பு கம்மி பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இது வந்து தெரியல உங்களுக்கு, ஆனால் இது ஃபுல்லாக நார்மலாக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் ஆகும், 2 நிமிஷம் கூட ஆகும். ஸோ இப்போ இதை அடிச்சிட்டோம். ஸோ மீதி பாருங்கள், 24,567 இன்ட்டு 31 டிவைட் பை 19. இது கண்டிப்பாக டிவைட் ஆகும். 24,567 டிவைட் பை 19 போட்டோம்னா ஃபஸ்ட்டு 1 19 5 5 2 தான் போகும். 38 176 9 போட்டோம்னா 171 வரும். ஸோ கடைசி 5 மீதி 7. சரிங்களா? 3ஆம் வாய்ப்பாடில் போகுமா? ஸோ 57 ஃபுல்லாக டிவைட் ஆகிடுச்சிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் அடித்தோம்னா 1293. ஸோ 1293 இன்ட்டு 31 மல்டிப்ளை பண்ணுங்கள். 3921 3 3s are 9 9 3s are 27 2 3s are 6 8 3. ஸோ ஆன்சர் வந்து 38004. ஸோ ஆன்சர் வந்து 40083. ஸோ ஆப்ஷன் டி. சரிங்களா? இந்த சம்மில் பாருங்கள், அவங்க கொடுத்ததே 2 லைன் தான். அந்த 2 லைனில் உள்ளே என்ன அர்த்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம்.